இந்நிலையில் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தற்போது ஆளுநருக்கு விஜய் அளித்த விளக்கத்தில் திருப்தி இல்லை என்று கூறப்படுகிறது. அதனால் தற்போதைக்கு பதவியேற்க அழைப்பு விடுக்கப்படாது என்றும் கூறப்படுகிறது. உங்களுடைய பார்வை? அதாவது ஏற்கனவே ஆளுநர் சொன்னதான் திரும்ப சொல்லியிருக்கிறார். அதே போல முதல் தடவை ஆளுநரை சந்திச்சப்போ அவங்க என்ன விவரங்கள் கொடுத்தாங்களோ அதை மட்டும் தான் விஜயும் கொடுத்திருக்கிறார். எதுக்காக இவர் ரெண்டாவது சந்திப்பை நிகழ்த்தினார்னு எனக்கு புரியல. ஏன்னா கூடுதலா புதுசா ஏதாவது தகவல் இருந்தா சந்திச்சிருக்கு. அவங்க நம்பர்ஸ் அப்படியே இருக்கு. ஆளுநர் என்ன ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்காரு, நீங்க மெஜாரிட்டிக்கு உண்டான அந்த நம்பர்ஸ், அந்த எம்எல்ஏக்களுடைய பெயர், அவருடைய கையெழுத்து, இதோட கூடிய கடிதத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற. அதை கொண்டு வந்துட்டா இங்க பதவி பிரமாண நிகழ்வு நடந்துரும். அவ்வளவுதான். அதை கொண்டு வராத வரைக்கும் அது அப்படியே தான் நிற்கும். இந்த இப்ப இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ்க்கும் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இவர் ஒரு ஆப்ஷனை ஆரம்பத்திலேயே ரூல்ட் அவுட் பண்ணிட்டார். அது என்னன்னா, முதல்ல பதவி ஏற்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோர்ல வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, ட்ரஸ்ட் ஓட்டு இது பண்ணி அப்ப நிரூபிங்க, உங்களுக்கு 2 வாரம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை இந்த ஆளுநர் விரும்பவில்லை. இவர் என்கிட்ட நீங்க கிளைம் பண்றப்ப உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லா கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறார். இல்ல, பலரும் தெரிவிக்கிறது என்னன்னா, இவங்களை பதவியேற்க அனுமதித்து விட்டு அதற்கு பிறகு அவர்களை நான் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினப்போ சொல்லியிருக்கேன். இது ஆளுநருடைய டிஸ்கிரிஷனரி சம்பந்தப்பட்டது. இப்படித்தான் பண்ணி ஆகணும்னு கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயும் எழுதல. அதனால ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிய முதல்ல பதவி ஏற்க சொல்லி கூப்பிடலாம். கூப்பிட்டு ஒரு டைம் கொடுத்து அதுக்குள்ள நிரூபிக்கணும்னு சொல்லலாம். அப்படி இல்லாம முதல்லயே உங்களுக்கு உண்டான ஆதரவு எம்எல்ஏக்கள், மெஜாரிட்டிக்கு தேவையான ஆதரவு எம்எல்ஏக்கள் அத்தனை பேருடைய பெயர் பட்டியல் அவங்க கையெழுத்தோட கூடி என்கிட்ட காட்டுங்க, நான் திருப்தி அடைஞ்சதும் நீங்க பதவி ஏற்கலாம்னு சொல்லலாம். இதெல்லாம் ஆளுநருடைய விருப்பம் சார்ந்த விஷயம். இது அவருடைய டிஸ்கிரிஷனரி பவருக்குள்ள வர்ற விஷயம். இந்த டிஸ்கிரிஷனரி பவரை யாருமே கேள்வி கேட்க முடியாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகிள் 163 உட்பிரிவு 2 ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அவருடைய டிஸ்கிரிஷனரி ஷால் பி ஃபைனல் அப்படின்னு சொல்லி அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ முதல்ல பதவி ஏற்க விட்டு அதுக்கப்புறம் இந்த அவகாசம் கொடுத்து பண்ணா அதுக்கு இடையில குதிரை பேரம் அதிகமாகும். இது வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த குதிரை பேரம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இந்த ஆளுநர் விரும்புகிறார். அதனால்தான் முதல்லயே சொல்லிடுறா. இப்ப கையில நம்பர்ஸே எல்லாமே திரும்ப 2வது தடவை எதுக்கு போனாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. லாஜிக்கே இல்லாம இருக்கு. இல்ல, ஆளுநர் அழைப்பின் பேரில் தான் விஜய் சென்று அவரை சந்தித்திருக்கிறார். அப்படின்னா ஆளுநர் வலியுறுத்துவதற்கா சொல்லிட்டா. இதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவருடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத நேர்ல தெளிவுபடுத்தியிருப்பார். அவ்வளவுதான். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். விஜய் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அளிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது விஜய் அளித்த விளக்கம் என்பது ஆளுநருக்கு திருப்தி இல்லை என்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது.